வாங்க. பரோட்டா. இந்த பேர கேட்டாலே நெறைய பேருக்கு ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். சரி, இன்னைக்கு பரோட்டாவோட ஹிஸ்டரிய தான் பார்க்க போறோம். ஸ்ரீலங்கால ஒரிஜினேட் ஆயி கேரளா வழியா தமிழ்நாடுக்கு வந்த டிஷ் தான் நம்மளோட பரோட்டா. அப்படிதான் ஹிஸ்டரி சொல்லப்படுது. உங்கள நெறைய பேரு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பரோட்டா சாப்பிட்டுருப்பீங்க. அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு இப்ப பார்க்கலாமா? வீச்சு பரோட்டா, கொத்து பரோட்டா, கைமா பரோட்டா, சால்னா பரோட்டா, சிக்கன் பரோட்டா, மட்டன் பரோட்டா, எக் கொத்து பரோட்டா, சிலோன் பரோட்டா, மலபார் பரோட்டா, விருதுநகர் பொரிச்ச பரோட்டா, காயின் பரோட்டா, நூல் பரோட்டா, பன் பரோட்டா. அப்பா! சொல்றதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது. அவ்ளோ டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டா இருக்குங்க நம்ம ஊர்ல. எத்தனை பேரு இது எல்லாத்தையுமே சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, இந்த பரோட்டாஸ் எல்லாமே ஹெல்த்தியா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வருது. ஏன்னா பரோட்டாஸ் பொறுத்த வரைக்குமே இட் இஸ் அன்ஹெல்தி அப்படின்ற விஷயம் வந்து இருக்கு. இது மைதால பண்ணக்கூடிய டிஷ் அப்படிங்கிறதுனால இது அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் மந்த்லி ட்வைஸ் நீங்க எடுத்துக்கிறதுல தப்பில்ல அப்படின்ற மாதிரி இன்னொரு ரிசர்ச்சும் சொல்லப்படுது. ஸோ அதனால எது சாப்பிட்டாலும் லிமிட்டடா சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி நைட் டைம் பரோட்டா சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா மைதான்றதுனால அது செரிக்கிறதுக்குமே லேட் ஆகும். கொஞ்சம் சீக்கிரமாவே சாப்பிட்றதுக்கு பாருங்க. மற்றபடி நீங்க பரோட்டா சாப்பிடலாம். மந்த்லி ட்வைஸ் இஸ் அட்வைசபிள். பரோட்டா அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்குலாம் யாரு ஞாபகம் வந்தாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு நம்ம சூரியன் தான் ஞாபகம் வந்தாரு. அவருக்கு அந்த படத்துக்கு அப்புறம் தான் அந்த பேரே கிடைச்சது, பரோட்டா சூரி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரா அந்த இடத்துல சாப்பிட்டுருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, எனக்கு பரோட்டாவே பிடிக்காதுன்னு. அந்த மாதிரி படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அவரை மாதிரி தாங்க, இவ்ளோ பேசுறேன்னா எனக்கு பரோட்டா சுத்தமா பிடிக்காது. ஒரு பரோட்டா குடுத்தா கூட அதுல 2 வாய் கூட முழுசா சாப்பிட்டுருக்க மாட்டேன். அது சாப்பிட்டாலே எனக்கு என்னமோ வயிறுல டக்குனு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல என்ன திட்டாதீங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஃபுட் அப்படிங்கிறதுனால தான் அதோட ஹிஸ்டரியை சொல்லலாமேன்னு வந்தேன். அண்ட் அதே மாதிரி பிரியாணிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ், ரொம்ப ரொம்ப நிறைய பேர் சாப்பிடக்கூடிய டிஷ் அப்படின்னாலுமே அது பரோட்டா தான். ஓகே, இன்னைக்கு பரோட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வேற என்ன டிஷ்ஷஸ் வந்து இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது அனுவோடு பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.